அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மங்கள கௌரி விரதத்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம், இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவசிவாய நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மங்கள கௌரி விரதம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு கடைபிடிக்க வேண்டிய விரதமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்கள் கணவருடைய நலனுக்காக பார்வதி தேவியை நினைத்து வேண்டிக் கொண்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க. இந்த விரதம் மாங்கல்ய தோஷத்தை போக்கி, இந்த விரதத்தை நம்ம முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா மாங்கல்ய தோஷமானதே விலகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க, சுபிச்சம் பெருகுன்னு சொல்லலாங்க. இந்த விரதத்தை பெண்கள் எப்படி கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மங்கள கௌரி விரதம் பார்த்தீங்கன்னா மிகவும் புனிதமான விரத வழிபாட்டு முறையாகுங்க. திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய நலனுக்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. இந்த விரதம் பார்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட விரத வழிபாட்டு முறையாகுங்க. சிவபெருமான கணவராக அடைய கடுமையாக பார்வதி தேவி தவம் செய்தாங்கன்னு சொல்லலாங்க. இந்த விரதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாவான் மாதத்தில் கடைபிடிக்கப்படுதுங்க. திங்கட்கிழமையில் சிவபெருமானையும் செவ்வாய்க்கிழமை நாளில் பார்வதி தேவியும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லலாங்க. இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விரதமாகவும் சொல்லலாங்க. இந்த விரதத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. இந்த விரதத்தை நம்பிக்கையோடு கடைபிடிப்பவங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல சிவபெருமானை போல சிறந்த கணவர் கிடைப்பாங்கன்னு சொல்லலாங்க. திருமணம் ஆன பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கணவருடைய நலனுக்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. இதனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா அந்த தோஷமானது விலகிவிடணும் சொல்லலாங்க. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமைங்க. இந்த விரதத்தை நம்ம முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கௌரி மாதா பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பாங்கன்னு சொல்லலாங்க. முன்னொரு காலத்தில் தர்மபாலன் என்ற வணிகருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு மகன் இருந்ததாகவும் சொல்லலாங்க. அந்த மகன் பார்த்தீங்கன்னா 16 வயதில் பாம்பு கடித்து இறந்து விடுவான் என்று அவனுடைய ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சுங்க. பெற்றோர்கள் அதை மறந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தனருங்க. அந்த பெண் பார்த்திங்கன்னா மங்கள கௌரி விரதம் இருக்கக்கூடிய பெண் ஆவாள். அந்த பெண் தொடர்ந்து விரதம் இருந்துட்டு வந்ததால் கணவனுடைய மரண ஆபத்தானது நீங்கிவிட்டதாகவும் சொல்லலாங்க. அவளும் அவளுடைய கணவனும் நீண்ட காலமாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாங்க. 2025ஆம் ஆண்டில் சாவான் மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமைகள் வருதுங்க. அந்த நாளில் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. முதல் மங்கள கௌரி விரதம் ஜூலை 15ஆம் தேதி அன்னைக்கு கடைபிடிக்கப்படுதுங்க. அதே போல 2வது மங்கள கௌரி விரதம் ஜூலை 22ஆம் தேதியும் 3வது மங்கள கௌரி விரதம் ஜூலை 29ஆம் தேதியும் கடைபிடிக்கலாங்க. 4வது மங்கள கௌரி விரதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் கடைபிடிக்கப்படுதுங்க. சாவான் மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு குளிந்த பிறகு கௌரிக்காக விரதம் இருக்க வேணுங்க. விரைவில் திருமணம் நடக்க வேணுங்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதே போல் கணவனுடைய நலனுக்காகவும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க. சிவப்பு நிறம் பார்த்தீங்கன்னா கௌரி தேவிக்கு ரொம்பவே பிடித்ததாகுங்க.
வளையல் சிவப்பாக இருக்க வேணுங்க. சிவப்பு பூக்கள், குங்குமம், வெற்றிலை, லட்டு போன்ற இனிப்புகளை மங்கள பொருட்களை அன்னை கௌரிக்கு படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மங்கள கௌரி விரத கதையை அன்றைய நாளில் படிக்க வேணுங்க. அன்னை கௌரிக்கு படித்த மங்கள பொருட்களை திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேணுங்க. இல்லைன்னா இந்த பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11 எண்ணெய் விளக்குகள் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு பச்சரிசியில் இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பார்வதி தேவியோட ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. திருமணமாகாதவங்களுக்கு தங்களுடைய மனதிற்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையுங்க. திருமணமானவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையுங்க. வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க. ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கும் போது சுக்கிரனின் நட்சத்திரமான பூரண நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஆடி பூரன்னு அழைக்கப்படுதுங்க. அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் உற்சவம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க. இந்த பூரத்திற்கு சில நாட்களுக்கு முன்னாடி பச்சை பயிரை தண்ணீரில் நனைத்து முளைப்பாரி போட வேணுங்க. ஆடிப்பூர நாளில் நம்ம போட்ட பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டி இருக்குங்க. அதை பெண்கள் தலையில் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவாங்க. அதற்கு பிறகு அதை பிரசாதமாக சாப்பிடுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இப்படி முளைப்பாரி எடுத்து நெய்வேத்தியம் செய்து வணங்கினாங்கன்னா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குங்க. சிவ வழிபாட்டில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள், பூக்கள், சிவ அபிஷேகத்திற்காக நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள், சிவ விரதம் என ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க. அதே போல சிவன் கோவிலுக்கு நாம போகக்கூடிய நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க. இதுல எந்த நாளில் நம்ம சிவபெருமான தரிசனம் செய்தால் என்ன மாதிரியான குறைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம கோவிலுக்கு போவதற்கும் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை தியானம் செய்வதற்கும் இறைவனுடைய நாமங்களை நம்ம சொல்வதற்கும் நேரம் காலம் என்பதே இல்லைங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய நேரம், காலம், திதி, நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து நமக்கு கூடிய பலன்களும் வேறுபடுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படி நம்ம சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் போய் சிவபெருமான வழிபட்டு தியானம் செஞ்சோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை நாளில் ராகு காலத்தில் சிவபெருமான தரிசனம் செஞ்சோம்னா மனவியாதிகள், மனக்குழப்பங்கள் அனைத்துமே மாறிவிடணும் சொல்லலாங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் சிவபெருமான தரிசனம் செஞ்சோம்னா கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியுங்க. நம்ம புதன்கிழமை நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய முதல் தரிசனத்தை நம்ம பார்த்தோம்னா அபிஷேகத்தில் கலந்து கொண்டோம்னா வேலையில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. பதவி உயர்வு உண்டாகுங்க. வியாழக்கிழமை நாளில் இரவு நேரத்தில் கடைசியாக செய்யக்கூடிய தரிசனம், அதாவது பள்ளி அறைக்கு பெருமான வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொண்டோம்னா இணையில்லாத செல்வமானது கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமையுடன் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமான நம்ம தரிசனம் செஞ்சோம்னா மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் சிவபெருமான தரிசனம் செஞ்சால் கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் சிவபெருமான நம்ம தரிசனம் செஞ்சோம்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுமே விலகி நம்மளுக்கு மனோதைரியம் அதிகரிக்குங்க. இவைகளை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லப்படுவது லிங்கோத்பவ காலத்தில் நம்ம சிவபெருமான தரிசனம் செய்வது தாங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான தரிசனம் செஞ்சோம்னா பிறவாத நிலையை அடைய முடியுங்க. திரியோதசி சதுர்த்தியும் சன்னதி காலத்தின் பெயர் லிங்கோத்பவ காலம்னு அழைக்கப்படுதுங்க. அதாவது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமியில் தொடங்கி 13வது நாள் முடிந்து 14வது நாள் தொடங்கும் காலமாகுங்க. தமிழ் சதுர்தசி என்பது தான் சிவராத்திரி இரவு என்று அழைப்பாங்க. இது ஒவ்வொரு வளர்ப்பிறை அன்னைக்கும் தேய்பிறை அன்னைக்கும் வரக்கூடிய நேரமாகுங்க. லிங்கோத்பவ காலம் எப்போதுமே தோன்றும் எந்த ஒரு பஞ்சாங்கத்திலுமே குறிப்பிடப்படுவது இல்லைங்க. லிங்கோத்பவ கால நேரத்தில் சிவலிங்க தரிசனம் நம்ம செஞ்சோம்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த லிங்கோத்பவ காலம் மாசி மாதம் மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு முழுவதும் இருப்பதால் மகா சிவராத்திரி அன்று மட்டும் உயிர்கள் அனைத்துமே
இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டோம்னா சிவபெருமான் இடத்துல சென்றடையலான்னு சொல்லலாங்க. சிவபெருமானை நினைத்து இந்த எளிமையான மந்திரத்தை சொன்னோம்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சிவாய நம என்ற பஞ்சாஸ்ரா மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபட வேணுங்க. இதுவும் சொல்ல முடியாவிட்டால் பரவாயில்லைங்க, சிவாய வசி என்று சொல்லலாங்க. அதுவும் சொல்ல முடியாவிட்டால் ஓம் சிவசிவாய ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபடலாங்க. இப்படி நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.